Hi guys. நம்ம வந்து நம்மளோட சேனல்ல ஆஃபைல் எக்ஸாம்க்கான ஆன்சர் கேஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இதுல இன்னும் 11th ஸ்டாண்டர்டுக்கு பயாலஜியோட ஆன்சர் கே மட்டும் அப்லோட் பண்ணாம வச்சிருந்தோம். ஸோ இப்போ அதையுமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம எப்பயும் போல ஃபர்ஸ்ட் 1 மார்க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஆக்சுவலா கிளியரா தெரியல. இந்த டிஷ்யூட ஸ்ட்ரக்சர்ல இது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் அபிக்கல் செல் தியரி. ஓகேங்களா? அடுத்து ஒரு CO2 மாலிகூல் என்டர் ஆகும்போது அந்த சி த்ரீ சைக்கிள்ல CO2 மாலிகூல்ஸ் வந்து என்டர் ஆகுது. அப்படி ஆகும்போது அந்த இடத்துல எத்தனை ஏடிபி அண்ட் எத்தனை NADPH மாலிகூல், எத்தனை ஏடிபியும் எத்தனை NADPH மாலிகூல்ஸும் நமக்கு தேவைப்படுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 3 ATP அண்ட் 2 NADPH. அடுத்த தேர்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா in Elysium sativum leaf cells modified into tendrils. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃபியூக்கஸ் அண்ட் ஸ்பைரோகேரா. ஃபியூக்கஸ், ஸ்பைரோகேரா இந்த ரெண்டத்தோட லைஃப் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூக்கஸ்க்கு டைப்ளான்டிக், ஸ்பைரோகேரா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ளான்டிக். டெபிசிட் சிம்டம்ஸ் ஆஃப் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் ஃபர்ஸ்ட் அப்பியர்ஸ் ஆன் யங் லீவ்ஸ். அதுக்கப்புறம் த மினரல்ஸ் ஆர் ரிலேட்டிவ் இம்மொபைல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லையா? ஸோ இதுல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் அப்பியர்னு ஒரு இந்த இடத்துல நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் வந்து டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் வந்து அப்பியர் ஆகாது. அதே மாதிரி இந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி நாட் ரிலேட்டிவ்லி இம்மொபைல் அப்படின்னு வரும். ஸோ ரெண்டுமே நாட்டுன்னு வரும். ஸோ அதனால போத் ரெண்டுமே வந்து தப்பு தான். அடுத்து இன் மயோசிஸ் கிராசிங் ஓவர் இஸ் இனிஷியேட்டட் அட். மயோசிஸ் கிராசிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பேட்ச் டீன்ல தான் வரும். ஓகே, இதுல கரெக்டான மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஹியூமன் யூரின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஸ்பசிக் ஆசிட் தான் அதுல இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஏக்கு வந்து 3ங்கிற ஆப்ஷன் தான் கரெக்டா, 2 இருக்கு. ஓகேங்களா? அடுத்து கான்ஜோம் ஆயில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சின் ஏ. இப்ப செகண்டுக்கு 5, அப்ப சி ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் ஒன், டேஸ் இஸ் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஃப்ரூட். உலகத்திலேயே பெரிய லார்ஜஸ்ட் ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோகார்பஸ் ஹெட்ரோஃபிலஸ். ஓகேங்களா? ஓகே, இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போல்டிங், போட்டோசிந்தசிஸ், அதுக்கப்புறம் ரைட்டர் நேம் பயோசிந்தட்டிக், அதுக்கப்புறம் மயோசிஸ். 3 மார்க்ல டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ் எல்லாம் தெளிவா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்ஸ், பவர் ஆஃப் செல், மைட்டோகாண்ட்ரியோட ஸ்ட்ரக்சர், யூனிவர்சல் எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல், இது எல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இந்த புக்கின் கொஸ்டின். ஓகேங்களா? 5 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா அல்லியன் சிபாவோட பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன். அல்லியன் சிபா மட்டும் கிடையாது, அந்த ஃபேமிலியில இருக்கிற எல்லாமே படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிளைகாலிஸ் ஆர் இஎம்பி பாத்து, இந்த ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடியதை அது தெளிவா பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து ஜுவாலஜில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 மார்க், ப்ரிவென்ஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் லீக்கிங் அக்ராஸ் த டிஷ்யூஸ் ப்ரொவைடிங் பை டைட் ஜங்ஷன். டைட் ஜங்ஷன் மூலியமா தான் அந்த லீக்கேஜை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். மேக்ஸ் த ஃபாலோயிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். செகண்ட் ஒன் பேன்க்ரியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேரிங் எலக்ட்ரோலிட்டிக் சொல்யூஷன்ஸ் எல்லாமே கேரி பண்ணும். லிவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஃபேக்டரி. அதுக்கப்புறம் கோலன் அப்படிங்கிறது அப்சர்ப்ஷன் ஆஃப் வாட்டர். ஸோ அப்போ இது கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அடுத்து இதுல மிஸ் மேட்சா இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரெனிட் கிளாண்ட் வந்து மிஸ் மேட்சா இருக்கக்கூடியது. அடுத்து ஃபோர்த் ஒன்ல ஏடிபேஸ் என்சைம் நீட்ஸ் ஃபார் மசில் கான்ட்ராக்ஷன் இஸ் லொக்கேட்டட் இன் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோசின்ல. அடுத்து இந்த அதர்சன் ரீசன் டயபிட்டிஸ் இன்சிபிடிஸ் இஸ் மார்க்டு பை ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் யூரின். ஓகே, இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். டயபிட்டிஸ் இம்பிடிஸ் அப்படிங்கிறது லார்ஜ் அமௌண்ட் யூரினுக்கு வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் யூரினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான். ஹைப்போசெக்ரேஷன் ஆஃப் ஏடிஹெச் லீட்ஸ் டு த கண்டிஷன் ஆஃப் ரெடியூஸ் வாட்டர் அப்சார்ப்ஷன், thus the urine becomes diluted without sugar or glucose. இதுவுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ அசசன் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்ட் தான். மற்ற தேர்ட் ஒன் சூஸ், இதுல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன, சாரி தப்பான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான். Body cavity which lies between the digestive system and the body wall does not act as a fluid filled structure. இதுதான் தப்பானது. அடுத்து
விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹார்மோன் ஆர் செக்ரேட்டட் பை கிட்னி, கிட்னில செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெனின் செக்ரிகேட் ஆகும். அதுக்கப்புறம் கால்சிட்ரியால் இது. ஸோ இந்த ரெண்டு தான் செக்ரேட் ஆகும். அப்போ டி ஆப்ஷன் தான் கரெக்ட். அதுக்கப்புறம் வாட் இஸ் த ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஆஃப் த ஹெல்த்தி மேன்? ஹெல்த்தி மேன்னா 12 to 16 டைம்ஸ் தான். அதே மாதிரி இதுல 3 மார்க்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லிம்ஃப், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கோப்லெட், இதுவுமே புக்கிங் கொஸ்டின் தான். டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பைனியல் பாடி சிச்சுவேட்டட், அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷன். ஸோ இதெல்லாமே அக்ரினல் கார்டெக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டண்டா பார்த்துக்கோங்க. ஜூ அண்ட் வைல்ட் லைஃப் சென்சுரி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த அடிப்போஸ் டிஷ்யூ அண்ட் ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ இந்த ரெண்டு பார்த்துக்கோங்க, ஒயிட் அடிப்போஸ் அண்ட் ப்ரௌன் அடிப்போஸ். அதுக்கப்புறம் மஸ்குலர் சிஸ்டம், ஹார்ட்டோட ரோல், இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் மெக்கானிசம் ஆஃப் விஷன், மெக்கானிசம் ஆஃப் இனிஷியேட்டர் அண்ட் ஹார்ட் பீட்டோட இனிஷியேஷன் கண்ட்ரோல், இது ஃபைலம் கார்டேட்டா குரூப், இதெல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ இதெல்லாம் தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் கீ கம்ப்ளீட்டா நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அந்த பிடிஎஃப் வந்து இங்க இருக்கு பாருங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லா ஆன்சர்ஸுமே டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ்லாம் டயக்ராம்ஸே நம்ம கொடுத்துருப்போம். எல்லாமே உங்களுக்கு பக்காவா ரெடியா இருக்கும். ஓகேவா? சரி, இந்த ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணி அவங்களையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களையும் ஃபேமிலியில இருக்கிறவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. இன்னும் அடுத்தடுத்து ரிவிஷன் டெஸ்ட்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இல்லையா? ரிவிஷன் டெஸ்டோட கொஸ்டின் பேப்பரையும் நம்ம வந்து ஆன்சர் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணலாம். இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே உங்களோட பப்ளிக் எக்ஸாம்ல வந்து நீங்க எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம போட்டுட்டு இருப்போம். ஓகேவா? சோ அதெல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரணும், உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா?